ஹாய் கைஸ், என்னடா விம்பிள்டன் ஃபைனல்ஸ் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு, இந்த வீடியோவை காணமேன்னு பார்த்தீங்களா? நானும் மறந்துட்டேன். இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ரெக்கார்டிங் உட்காந்துருக்கேன். ஸோ நான் எதிர்பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சின்னர் ஜெயிச்சிருக்கான். எனக்கு மன வருத்தமா இருக்குன்னு சொல்றத விட அல்கராஸ் மேல கோபம் தான் வருது. ஏன்னா அந்த மேட்சே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 செட் நடந்துச்சு ஃபைனல்ஸ். அதுல முதல் 2 செட் ஆளுக்கு வார்ம் அப் மாதிரி ஆடிக்கிட்டாங்க. பெருசா 2 பேரும் ஒன்னும் வித்தியெல்லாம் இறக்கல, ஒன்னும் பண்ணல, ஜாலியா ஆடினானுங்க. மூணாவது செட்டு 4வது செட்டு நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு கேம் சின்னர் நான் தான் பெரிய பூலு அப்படின்னு ஆடுவான். இன்னொரு கேம் பாத்தீங்கன்னா அல்கராஸ் நீ என்னடா பூலு, ஏன் நான் தான் பூலு அப்படின்னு விளையாடுவோம். ஆனா கடைசியில அல்கராஸ் பயங்கரமா இம்பேஷண்ட் ஆகி, நம்ம இந்த சீசன் ஃபுல்லா நான் சொல்லிட்டு இருந்ததுதான், அவனோட இம்பேஷன்ஸ் அவனுக்கு காஸ்ட் பண்ணும், இட் வில் காஸ்ட் ஹிஸ் சாம்பியன்ஷிப்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுதான். அந்த இம்பேஷன்ஸ்னாலேயே தேர்ட் செட் அண்ட் ஃபோர்த் செட்ல நிறைய ஃபோர்ஸ்ட் எரர்ஸ் பண்ணி ப்ராப்பரா அவனால சர்வ் கூட அவனால ஒழுங்கா பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இம்பேஷண்ட் ஆகி டபுள் ஃபால்ஸ் போடுறது இவ்வளவு பண்ணிட்டு இருந்தான். திஸ் காஸ்ட் ஹிம் விம்பிள்டன். ஒழுங்கா இருந்திருந்தான்னா 3 தடவை தொடர்ந்து அடிச்சிருப்பான். பட் ஓகே, டு பி ஃப்ராங்க், சின்னர் பிளேட் a very good game. தேர்ட் அண்ட் ஃபோர்த் செட்ஸ்ல பாத்தீங்கன்னா சின்னர் பிளேட் ஹவு ஒன் ஷுட் கவுண்டர் அல்கராஸுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அல்கராஸ் அந்த மாதிரி சின்னருக்காகனு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல சுத்தமா. அவன் எப்பவும் போல அக்ரெசிவா இருக்கிற இடத்துல அக்ரெசிவா இருந்துட்டு கரெக்டா அந்த டிராப் ஷாட்டை பிளேஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணான். ஆனா ஒரு ஃபைனல் ஆடுறங்கிறப்போ அந்த உன்னோட ஆப்போனன்ட்டுக்கு ஏற்றாப்புல உன் கேமை கொஞ்சம் டிங்கர் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும். அது அல்கராஸ் பண்ணாத மாதிரி இருந்துச்சு, சின்னர் ப்ராப்பரா பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அட் டைம் நம்ம ஆல்ரெடி பேசினதுதான், அல்கராஸ் நல்ல பேஸ் லைன் பிளே பண்ணுவான், அக்ரெசிவா ஆடுவான், திடீர்னு ஒரு டிராப் ஷாட் வைப்பான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதான் அவனோட மெயின் ஸ்ட்ரென்த்தே கிராஸ்ல. அந்த ஸ்ட்ரென்த்தை ப்ராப்பரா புரிஞ்சுட்டு அல்கராஸ் எப்ப டிராப் ஷாட் வைக்க போறான்றத கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சின்னர் மூவ் ஃப்ரண்ட் அந்த டிராப் ஷாட்ஸை கேபிட்டலைஸ் பண்ணான். அது அல்கராஸ் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணலனா பரவாயில்ல, 2 தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணலனா பரவாயில்ல. அது எப்படி அவன் அதை கவுண்டர் பண்ணும்போதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே ஒருத்தன் ஆட முடியும்? எனக்கு அல்கராஸ் மேல பயங்கர கோவம் தான். 2 பேரும் பைத்தியக்கார மாதிரி தான் ஆடினானுங்க. ஆனா சின்னர் did some intelligent moves at the end that won him the title. So இதனால what has happened? அல்கராஸோட 23 match grass winning streak has been cut. சின்னர் அவனோட ஃபர்ஸ்ட் கிராஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்கான். அண்ட் யா, அதே பொசிஷன்ஸ் தான், வேர்ல்ட் ரேங்கிங், ஏடிபி ரேங்கிங் சேம் பொசிஷன்ஸ்ல தான் இருக்காங்க. சின்னர் நம்பர் 1, அல்கராஸ் நம்பர் 2. எனக்கு இப்ப டவுட் வருது என்னன்னா, லாஸ்ட் இயர் சின்னர் வாஸ் நாட் ஏபிள் டு கண்டினியூ த டைட்டில் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் கண்டினியூ பண்ண முடியல டியூ டு மெடிக்கல் இல்னஸ். அப்ப லாஸ்ட் இயரே சின்னர் வந்திருந்தா would it have been சின்னர்ஸ் டைட்டில் லாஸ்ட் இயர் itself அப்படின்ற கேள்வி எனக்கு இப்ப வருது. ஏன்னா this does not seem like a game. We saw that French Open final unbelievable-ஆன ஃபைனல். இதே மாதிரி 2 sets டவுன் இருப்பான். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 2 செட் அல்கராஸ் beat down and then he claims the 3 sets. அதுவும் டை பிரேக்கர் ஆடி, சூப்பர் டை பிரேக்கர் ஆடி கிளைம் பண்ணுவான். பட் I did not see any of that grit, அந்த passion நான் இங்க பார்க்கவே இல்லை. ஏன்னு எனக்கு சுத்தமா தெரியல. பட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு குட் டென்னிஸ் ஃப்ரம் போத் தீஸ் யங்ஸ்டர்ஸ். ஏன்னா லாஸ்ட் ஒரு 8-9 கிராண்ட் ஸ்லாம்ஸா இவங்க 2 பேர் தான் ஃபுல்லா அடிச்சுட்டு இருக்காங்க. எதர் இட்ஸ் பீன் சின்னர் ஆர் அல்கராஸ். ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங் ஃபார் டென்னிஸ். அடுத்து அதாவது நடால், ஜோகோவிச், ஃபெடரர், ஆண்டி முரே அப்படின்ற அந்த பிக் 4 இருந்த இடத்துல
இப்ப இவங்க 2 பேர் have started doing their rounds. And also this final is the first final in 22 years. 2002ல கடைசியா ஃபைனல் நடந்திருக்கு. ஒரு வித்தவுட் ஜோகோவிச், நடால், ஃபெடரர், ஆண்டி முரே. ஸோ அந்த சைக்கிள் பிரேக் பண்ணியிருக்காங்க. This is a sign that tennis is moving forward like all other sports. And next they are going to the United States of America for the US Open. ஆகஸ்ட் எண்ட்ல ஆரம்பிக்குது அந்த டோர்னமெண்ட். ஆகஸ்ட் எண்ட்ல அதை முடிச்சுட்டு செப்டம்பர் மிட்ல தே ஆர் ஸ்டார்டிங் ஜப்பான் ஓப்பன், டோக்கியோ ஓப்பன். அண்ட் அல்கராஸ் ஓட பிஆர் டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அல்கராஸ் வில் பி பிளேயிங் இன் த டோக்கியோ ஓப்பன். ஸோ லெட்ஸ் see how this pans out. And I still support Alcaraz. எனக்கு 2 பேருமே பிடிச்சிருக்கு, பட் I incline myself a bit towards Alcaraz. ஏன்னா எனக்கு வந்து அந்த இம்பேஷன் ஸ்டைல், நான் என்னதான் அதை குறை சொன்னாலும் எனக்கு அந்த இம்பேஷன் ஸ்டைல், அந்த ஒரு அன்பிரடிக்டபிளான பிளே ஸ்டைல் தான் எனக்கு பிடிச்ச ஸ்டைல் அண்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு ஸ்டைல். ஸோ ஐ ஸ்டில் சப்போர்ட் Alcaraz. And with this 2025 Wimbledon comes to an end. ஸோ அடுத்து யூஎஸ் ஓப்பனில் சந்திப்போம். டோக்கியோ ஓப்பன் கவர் பண்ணுவேனான்னு தெரியாது, ஏன்னா டைமிங்ஸ் ரொம்ப ரேஷாக இருக்கும். யூஎஸ் ஓப்பனுமே டைமிங்ஸ் கொஞ்சம் ரேஷாக இருக்கும், பட் ஐ ட்ரை டு கவர் யூஎஸ் ஓப்பன் பிகாஸ் இட்ஸ் a grand slam. Tokyo Open, I'll try my level best to cover it. And also you will be getting another video for India vs England third test review வரும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் within the release of this video, near future of this video, நீங்க அந்த வீடியோவும் பார்த்துருவீங்க. ஓகே கைஸ், பார்ப்போம். Bye bye.